ஓம் நம சிவாய். வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யார் யார் மாந்திரிகம் படிக்கணும், யார் யார் அதை தவிர்க்கணும், யார் யார் அது பக்கம் போக வேண்டாம், யார் யார் மாந்திரிகம் படிக்க வேண்டாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது சொல்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு ஒரு தம்பி கால் பண்ணியிருந்தார். அந்த பிரதருக்கு வந்து ஒரு மேரேஜ் ஆகிட்டு ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் அவ்வளோதான் இருக்கும். பட் அவர் காளிக்கு வந்து பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெய்லி நைட் ஆனால் அவர் மயானம் போயிட்டு வராமா. அப்போது நான் வந்து அவரை திட்டினேன். டெய்லி நீங்கள் மயானம் கிளம்பி போயிட்டீங்கன்னா உங்களோட ஒய்ஃப் அப்போ தனியாக இருப்பாங்களே, இது பாவம் இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போது ரொம்ப நேரம் நான் பேசி நான் அவர்கிட்ட நிறைய திங்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு ஹீ ரியலைஸ் தட் ஹி வாஸ் ராங். நம்ம பண்ணுற விஷயம் தப்பு அப்படின்றத அவர் உணர்ந்தார். இப்போது மாந்திரிகம் வந்து குழந்தைங்களை வந்து நான் படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா? இன்றைக்கி இருக்க பொம்பளை குழந்தைங்களுக்கு சேஃப்டி கிடையாது. ஸோ அவங்க காளி வந்து எப்படி ஆகர்ஷணம் பண்ணலாம், ஒரு ருத்ராட்ச மாலையில் இல்லை ஒரு ஸ்படிக மாலையில் ஆகர்ஷணம் பண்ணி அதை அவங்க அணிஞ்சிக்கலாம். ஒரு சின்ன சின்ன எந்திரங்கள் அவங்க எழுத கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் அவங்க தாயத்து போட்டுக்கலாம் கைக்கு. இல்லை விபூதி வந்து அவங்க மந்திரிக்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க சேஃப்டிக்கு அவங்க அதை வச்சுக்கலாம். அதே மாதிரி உடல் கட்டு அப்படின்றத அவங்க ட்ரை பண்ணலாம். அது ட்ரை பண்ணலாம், இல்லை அவங்க கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அவங்க அதை வந்து அதுவும் மாந்திரிகம் தானே. ஸோ அதில் வந்து அவங்க கற்றுக்கலாம். இதை தான் நான் வந்து குழந்தைங்க வந்து மாந்திரிகம் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இது 3த்துக்கும் தான். இது 3 மட்டும் அவங்க படித்தாலே, இது 3 இது 4 படித்தாலே போதும். இதுதான் அவங்க படிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் மாந்திரிகம் வந்து தப்பு, இது வந்து ஒரு கெட்ட விஷயங்கள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. மாந்திரிகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம், ஒரு உயர்ந்த கலை. காளியோட அருள் இருந்தால் மட்டும்தான் அதை படிக்கவே முடியும். இப்போ ஒரு கோயிலில் வந்து சிலை பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு கீழே வைக்கிற சக்கரம் எழுதுறதுன்றது ஒரு மாந்திரிகர் தான் எழுதி கொடுப்பாங்க. அதுக்கு மாந்திரிகம் கண்டிப்பாக படிக்கணும். அவங்க அதை படிச்சிருந்தா தான் அவங்களால அதை எழுத முடியும். ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது. ஆனால் இதில் எல்லாத்த விட காளிக்கு பூஜை பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஒரு வீட்டில் ஒரு சிலை வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் சிலை வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் காளிக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டைம். உங்களோட டைமை நீங்கள் காளி கூட ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு அன்மேரிடான ஒரு பர்சனாக இருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி காளிக்கு டைம் கொடுக்கலாம், காளிக்கு டைம் கொடுக்கலான்னு சொல்லக்கூடாது. எப்படி எனக்கு தமிழில் சொல்கிறதுன்னு தெரியல. உங்களோட அதாவது ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறீங்க, படிக்கிறீங்க, இல்லை ஒரு ஜாப் போகிறீங்க, வந்து நீங்கள் காளிக்கு பூஜை பண்ணலாம். ஆனால் நீங்கள் கல்யாணம் ஆகிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஒய்ஃப் வந்துட்டாங்கன்னா அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்கள் ஒய்ஃப் வந்து நீங்கள் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய கெஸ்ட் வீட்டுக்கு போகணும், கெஸ்ட் நிறைய பேர் உங்கள் வீட்டுக்கு வரணும், உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆகிறது இருக்குது, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது இருக்குது, அந்த குழந்தைக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் இப்படியே போயிட்டே இருக்கும். இதுக்கு நடுவில் நீங்கள் காளிக்கு டைம் கொடுக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் டைம் காளிக்கு கொடுத்துட்டு உங்கள் ஒய்ஃப்க்கு கொடுக்கலன்னா உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் பிரச்சனை வரும். அண்ட் எல்லாத்த விட முக்கியமான விஷயம், இது நான் பார்த்துட்டேன், நிறைய பேர் இந்த டாபிக் சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் எத்தனை பேருக்கு அது புரியலன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க வந்து இவ்வளோ தெளிவாக சொல்லலையோ அப்படின்றது எனக்கு தோணுது. ஆனால் அவங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக சொல்லியிருக்காங்க. நான் பார்த்துருவேன். ரேணுகா மேம் தேவியா அவங்க பேர், அவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். அவங்க அந்த அக்கா வந்து கோயில் வச்சுருக்காங்க அடையாரில். அவங்க சொன்னதும் நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி சத்யசீலன் ஆஸ்ட்ராலஜர், அவரும் வாராகியோட உபாசகர், அவரும் இதை தான் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவும் நான் பார்த்தேன். அவங்களாம் ஏன் காளி வந்து வழிபாடு பண்ண வேண்டாம், வாராகி சிலையோ காளி சிலையோ வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, வீடு அப்படின்றது குடும்பம் நடத்த வேண்டிய ஒரு இடம், தாம்பத்தியம், இல்லறம், குழந்தைங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு இடம். அந்த வீட்டுக்குள்ளே வந்து தேங்காய் பரிகாரம் பண்ணுறதோ, இல்லை பாவக்காய் எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றுறதோ, பூசணிக்கால் விளக்கேற்றுறதுலாம் பண்ணிடக்கூடாது. இப்போ நீங்கள் காளியை வச்சுருக்கீங்க அப்படின்னா, இல்லை வாராகி வச்சுருக்கீங்கன்னா சைவ பலி கொடுக்கணும், காளி வச்சுருக்கீங்கன்னா அசைவ பலி கொடுக்கணும். அந்த சிலை வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் அந்த ரத்தம் காவு காளி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நானும் இதை வந்து ஆரம்பத்தில் ஒத்துக்கல, நான் மட்டும் ஒத்துப்பேனான்னு. என்கிட்ட வந்து யாராவது நான் போய் அப்போல்லாம் ஆஸ்ட்ராலஜர் பார்க்கும்போது, ஏன்னா நான் காளிக்கு பூஜை பண்ணணுன்றது என்னோடய ஆசை. ஸோ நான் அதை அவங்கக்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன். ஆனால் அவங்கெல்லாம் பயங்கரமான ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்களே பணிக்கரெல்லாம். அப்போது அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கு காளி பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏன் மாந்திரிகம்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அப்படியே விட்டுருங்க அப்படின்வாங்க. பட் நான் மாந்திரிகம் படித்ததுக்கான காரணம் காளிக்காக. காளி என்னை நம்பி வந்துட்டாங்க, நான் அம்மாவை விடக்கூடாது எந்த சூழ்நிலையிலையும். அம்மாவை நான் கொண்டு போய் கோயிலெல்லாம் வைக்க மாட்டேன். நான் காளியோடே இருக்கணுன்றதுக்காக தான் மாந்திரிகம் படித்தது. ஸோ காளிக்காக படித்த ஒரு விஷயம். ஆனால்
இன்றைக்கி நான் வந்து 13, 18 பேருக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் இருக்காங்க அதில். அப்போ நான் மலையாள மாந்திரிகம் கிளாஸ் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா, ஐ ஷுட் பி அவைலபிள் ஃபார் தெம். நான் போய் இப்போ வந்து நான் என் புருஷனோட கூட்டிகிட்டு நான் கல்யாணத்துக்கு போகிறதும், நான் புது கார் வாங்கிட்டு நான் ஊர் ஃபுல்லாக வலம் வர்றதும், ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, தூங்குறதுன்னு நான் இப்படி பண்ணிட்டா, என்னோடய டைமை வந்து நான் எப்படி காலிக்கு கொடுப்பேன்? சத்தியம் மணி அடிக்குது. என்னோடய டைமை வந்து நான் எப்படி காலிக்கு கொடுப்பேன்? என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் எப்படி அந்த டவுட்டை கிளியர் பண்ணுவேன்? பிகாஸ் ஐ ஷுட் பி அவைலபிள் ஃபார் தெம். நான் குரு அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டேன்னா, அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ண வேண்டிய அவசியம் வந்து எப்படி சொல்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிளியர் த டவுட்ஸ். அப்போ அதை வந்து அவங்க டவுட்ஸை கிளியர் பண்ண வேண்டியதுன்றது ரொம்ப முக்கியமானது. அந்த டைமுக்கு அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும். அதை தவிர ஒரு நாளைக்கு எனக்கு இத்தனை பூஜை இருக்குது, இத்தனையும் நான் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் பண்ணாதான் காலி பக்கத்தில் நான் இருக்க முடியும்னு சொல்ல வரேன். இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட டைமை நீங்கள் கொடுப்பீங்களா? இந்த டைம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் யோசிங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃப் வந்து திடீர்னு உங்களை வெளியே கூப்பிடுறாங்க. ஆக்சுவலாக அப்படி ஒரு விஷயம் நடந்தது, நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து அந்த பிரதர் வந்து ஹீ மேட் மை டே ரியலி. ஒருவேளை அந்த தம்பி வந்து எனக்கு வந்து அந்த எந்திரம் எழுத கொடுத்துருக்கலன்னா, ஒன்று அன்றைக்கி நான் செத்துருக்கணும், இல்லை ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு வேறு ஏதாவது ஒரு முடிவு நான் எடுத்திருப்பேன். அந்த தம்பி வந்து எனக்கு கால் பண்ணி, பிரதர் கருப்பரோட சந்தன கருப்பரோட எந்திரம் வந்து இப்போ வரைக்கும் இந்த 6 வருஷம் மாந்திரிகமில் தைப்பூசத்தன்னைக்கு நான் எந்திரமே எழுதுனது கிடையாது. 3 வாட்டி கிட்ட என்னோடய காலில் லிகமெண்ட் டேர் ஆகிடுச்சு. கரெக்டாக அன்றைக்கி நல்லதாக இருந்தது. ஆனால் ரொம்ப கால் வலிக்க ஆரம்பித்ததுனால என்னால் மருதமலைக்கு வாக் பண்ண முடியல. ஒரு 7 மணிக்கோ என்னவோ தான் அந்த பிரதர் கால் பண்ணி சொன்னார், எனக்கு வந்து சந்தன கருப்பரோட எந்திரம் வேணும்னு. எனக்கு கருப்பர் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. நான் அதை இன்னொரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ எனக்கு அவரோட எந்திரம் எழுதணும் அப்படின்றதே ஒரு பெரிய பாக்கியம் மாதிரி. ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்காதான்னு. அப்போ அவர் சொன்ன போது நான் அதை எழுதி கொடுத்தேன். நான் எந்திரம் எழுதும் போது டைம் 12:30. அப்போது நான் எனக்கு கால் பண்ணி வைக்கும் போதே மணி 8 மணியும் 9 மணியும். அப்போ அதுக்கு முன்னாடி நான் பூஜைக்கு ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour தூங்கிட்டு திருப்பி 12லேருந்து 12:30 வரைக்கும் பூஜை பண்ணிவிட்டு 12:30க்கு அப்புறம் எந்திரம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை ஊருக்கு கொடுத்துட்டு நான் படுக்கும்போது மணி 4:30 என்னவோ. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் உங்கள் ஒய்ஃபோடு நீங்கள் இருக்கும் போது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? நீங்கள் ஏன்னா ஹோரா வரும் உங்களுக்கு. நீங்கள் மாந்திரிகம் பண்ணுறீங்கன்னா அந்த ஹோரையில் நீங்கள் எழுதணும், அந்த ஹோரையில் நீங்கள் பூஜை பண்ணணும். எந்த டைமில் அந்த டைம் மாறிட்டே இருக்கும் அந்த பூஜா ஹவர்ஸ் அவங்களுக்கு. இதுதான் கரெக்டான டைம்னு அவங்க சொல்ல முடியாது. இந்த டைமில் அவங்க இங்கே தான் இருப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு மயானம் போகணுன்னுவாங்க. திடீர்னு அந்த எந்திரத்தை ஒரு சில டைம் நான் தவறாக கூட எழுதியிருப்பேன் அந்த எந்திரத்தை. அதை திருப்பி ரீரைட் பண்ணுறதுல டைம் ஆகும். இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது மாந்திரிகம் அப்படின்னும் போது. அப்போது நீங்கள் ஒரு ஒய்ஃபோடு இருக்கீங்க, நீங்கள் குடும்பத்தில் இருக்கீங்க, தாம்பத்தியத்தில் ஈடுபடுறீங்க அப்படின்னா, இந்த காளி அப்படின்றவங்கள நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? காளியை மெயின்டைன் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது காளியாக இருக்கட்டும், வாராகியாக இருக்கட்டும். ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் வாராகி சிலையை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு தண்ணி குடிக்கிறாங்க, சாப்பாடு சாப்பிட்றாங்கன்றாங்க. ஆனால் அது எவ்வளோ டேஞ்சரான ஒரு விஷயம். ஏன் டேஞ்சரஸ்னால், லைஃப் லாங் அவங்க அந்த டைமை கொடுக்கணும். யாரோ ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க, ஒரு சிஸ்டர் நேத்திக்கு. இந்த மாதிரி வந்து என்னை விட அவங்க பெரியவங்களாக இருந்துட்டாங்க, அதனால நான் திட்டலை. நான் யாரையும் திட்டவும் மாட்டேன். ஆனால் பட் எனக்கு திட்டணும்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க கால் பண்ணி கேட்குறாங்க, என்னோடய பொண்ணுக்கு வந்து டெலிவரி ஆகிருக்கு, நான் வீட்டில் வாராகி சிலை வச்சுருக்கேன், நீங்கள் காளிக்கு பூஜை பண்ணீங்களே எடுத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இதே உங்கள் வீட்டில் ஒரு அம்மாவாக இருந்தால் நீங்கள் கொண்டு போய் உங்கள் அம்மாவை தெருவில் விடுவீங்களா? யாரையோ ஒருத்தவங்களை நம்பி உங்கள் அம்மாவை ஒப்படைப்பீங்களா? நான் உண்மையாகவே சொல்கிறேன், யாருக்கும் நான் காளி ஃபோட்டோவோ காளி சிலையோ நான் கொடுக்கவே மாட்டேன் வாங்கி. அவங்க எவ்வளோ க்ளோஸ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா நான் என் அம்மாவை அனுப்புகிறேன், என் அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்களோ பார்த்துக்க மாட்டாங்களோ, அம்மாவுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ, இவ்வளோ விஷயங்களை நான் யோசிப்பேன். பட் அவங்க எதை பற்றியுமே நினைக்காம கொஞ்சம் கூட நானும் வந்து வாராகியோட டிவோட்டின்றாங்க. டிவோட்டியாக இருந்தால் அவங்க எப்படி சிலையை கொடுப்பாங்க? டெலிவரி குழந்த இது எல்லாமே காமனான ஒரு விஷயம். மனுஷனாக பிறந்தா கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமனான விஷயம். ஆனால் அந்த டைம் நீங்கள் காளிக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அந்த டைம். பூஜைக்கான ஒரு நேரம். நீங்கள் சிலை வச்சுருக்கீங்கன்னா அந்த அபிஷேகம், அந்த ஆராதனை, அந்த நெய்வேத்தியம் அப்படின்றது மேண்டட்டரி. ஸோ அதை நீங்கள் கொடுக்க முடியுமான்றதை நீங்கள் யோசிக்கணும். அதனால தான் நான் வீடோட ஃபோட்டோவே போட்டுருக்கேன். ஏன்னா வீடு அப்படின்ற இடத்துல வந்து நீங்கள் உள்ள அபிஷேகம் ஆராதனை பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. அதனால நீங்கள் வந்து தனியாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் காளியை வணங்க போகிறீங்க, உங்களுக்கு காளி இதெல்லாம் தாண்டி எனக்கு காளியை பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காளி ஒரு தனி இடத்துல வச்சு நீங்கள் வணங்கணும்.
அதை தவிர நீங்கள் வந்து ஒரு மேரேஜ் இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகாதவராக இருக்கீங்க, அது வேற ஒருத்தவங்க பாவம் டிவோர்ஸ் பண்ணியிருக்காரு, செகண்ட் மேரேஜ் பார்த்துட்ருக்காங்க உங்கள் வீட்டில். அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, காளியை உபாசனை பண்ணி காளியை பூஜை பண்ணால் எல்லாமே லைஃப்பில் கிடச்சிரும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் கணவன் மனைவியாக வாழறது அப்படின்றது உங்களுக்கு அதுக்கான டைம் ஒத்துழைக்காது. உங்களுக்கு உங்களோட மைண்டு வந்து உங்களோட கோஆப்ரேட் பண்ணாது. மைண்டெல்லாம் எதில் இருக்கும், காளிக்கு எப்படி பூஜை கொடுக்கணும், அம்மாவுக்கு பூஜைக்கு என்னென்ன ரெடி பண்ணணும், எத்தனை மணிக்கு என்ன பூஜை பண்ணணும், இதுக்கப்புறம் என்ன பூஜை வரும், இதில் தான் போகும். இப்போ நானே பிரச்சனை பார்க்குறேன்னா இப்போ நான் அந்த டைமை மாற்றிட்டேன். ஏன்னா டெய்லி வந்து ஒரு 7-8 பேராவது வந்துடுவாங்க பிரச்சனைக்கு, வேறு ஊர்லேருந்தெல்லாம் கால் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஹாவ் டு அலோகேட் மை டைம். அந்த டைமை நான் தான் ப்ரீ பிளான் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இத்தனையும் நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் யோசித்து காளிக்கு பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக. நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஒய்ஃப் வராங்க, இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க, லவ் பண்ணும் போதே நீங்கள் அது வேறு ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் பதில் சொல்லிடுறேன் பரவாயில்ல, அப்புறம் கோச்சிப்பாங்க. மேடம் நான் லவ் பண்ணுறேன், நான் எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பொண்ணுன்னு முன்னாடியே நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து உங்களோட லைஃப் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்கள். காளி உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்றத சொல்லுங்கள். நானாக இருந்தால் என்ன சொல்லுவேன், அதையும் அவர் கேட்டார், நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு. எனக்கு காளி தான் முக்கியம் போடான்ட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அதை பற்றிலாம் நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏன்னா காளின்றது அது எனக்கு என் அம்மா, அவங்க அம்மாவை விட மாட்டாங்கன்னா நானும் என் அம்மாவை விட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு காளி பூஜை பண்ணுறீங்க, உங்களோட லவர் இருக்காங்க, இல்லை உங்களோட ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் ஆகும் உங்களோட பழகிறதுக்குனா என்ன அர்த்தம், இவர் ஓகே இந்த டைமில் இவர் பூஜைக்கு போயிடுவார், இவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இந்த டைமில் இவருக்கு மயானம் போவார், ஓகே மயானம்க்கு தியானத்துக்கு போகிறார் நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்றது அவங்க வந்து அதை பழகிறதுக்கே அவங்களுக்கு 2-3 இயர்ஸ் ஆகும் அந்த லைஃப் ஸ்டைல்குள்ளே அவங்க வர்றதுக்கு. ஸோ காளிக்கு பூஜை பண்ணுறது அப்படின்றது மெயின் அங்கே டைம் அண்ட் சாக்ரிஃபைஸ், அந்த நேரம் நீங்கள் செய்கிற அந்த தியாகம் தான். ஏன்னா நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிடுவேன், நான் பிரியாணி சாப்பிட போவேன், அது மெயின். எல்லாத்த விட நான்வெஜ் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வேணால் வெளியிலேருந்து சினிமாலாம் பார்த்து நம்ம நினச்சிப்போம் காளிக்கு பூஜை பண்ணுறவங்கப்பா நல்லா கறி மீன் முட்டைலாம் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவங்க எந்திரம் எழுதுறாங்கன்னா 8 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி ஒரு பூஜை பண்ண போகிறாங்க அப்படின்னா 1 டே பிஃபோர்லேருந்தே அவங்க விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும் காளி உபாசனை டைம் அப்போலாம். அதுவும் எல்லாரும் 3-4 வேலைக்கு சேர்ந்து சாப்பிட முடியாது. ஒரு சின்ன குழந்தை சாப்பிட்ற அளவு தான் சாப்பாடு சாப்பிட முடியும். அப்படி தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா தான் ஒரு சில ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா தான் மந்திரமே சித்தி ஆகும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் காளிக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்க, நீங்கள் மாந்திரிகம் படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஏன்னா மாந்திரிகம் வச்சு நீங்கள் படித்து நீங்கள் ஒன்றும் பிஸ்னஸ்லாம் பண்ணி ஒன்றும் பெரிய கோட்டையெல்லாம் கட்டிட முடியாது. நம்ம நினச்சப்போம் மாந்திரிகன் படித்து கார் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, ஒன்றும் வாங்க முடியாது. எதுவும் அதனால் ஒரு பிரோஜனமும் கிடையாது. வந்த காசு வந்து அப்படியே பூஜைக்கு செலவாயிடும். பிரோஜனம் ஏன் இல்லைனா, இப்போ நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, மாந்திரிகம் பண்ணி நீங்கள் மாந்திரிகம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து உங்களை கேட்க மாட்டாங்களா, நீ கஷ்டப்பட்டு இவ்வளோ ரூபா கொடுத்து படித்த ₹1 கூட நீ சம்பாதிக்கலன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அன்றைக்கி உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃப்க்கும் பிரச்சனை வரும். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ஏன் மாந்திரிகம் படிக்கணும், படிக்காமே அப்படியே விட்டுடலாம். காளியை வழிபாடு பண்ணுங்கள், கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா நிறைய பேரோட மைண்ட் செட் என்னென்னா, காளி உபாசனை எடுத்துட்டா எல்லாமே கிடச்சிரும், மாந்திரிகம் படித்தா லைஃப்பில் எல்லாருக்குமே கிடச்சிரும். அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. ஏன்னா நான் ஒரு பொண்ணுக்கு வந்து செய்வினை வச்சேன், நான் வச்சு 1 வருஷம் கழித்து தான் நடந்தது. அதுக்காக நான் வந்து காளி வந்து கோச்சிட்டு சண்டை போடலை. என்ன நான் பண்ண 1 வருஷம் கழித்து தான் நடந்தது. ஏன்னா அவங்களோட டைம் கால நேரம் பொறுத்து தான் மாந்திரிகமே ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் மாந்திரிகத்தால் வந்து நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. மாந்திரிகம் பண்ணி காளியோடு இருக்கலாம், அவ்வளோதான். உங்கள் லைஃப் வந்து ரோபோட்டிக் லைஃப் மாதிரி ஓடிட்டே இருக்கும். அடுத்த பூஜை என்ன, அதை நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், இதுலேயே நான் சொன்ன மாதிரி தான் லைஃப் இருக்கும். அதனால் நீங்கள் மாந்திரிகம் யார் படிக்க எனக்கு தெரிஞ்சு கல்யாணமானவங்க மாந்திரிகத்தை அவாய்ட் பண்ணிடுறதுன்றது நல்ல விஷயம். உங்களுக்கு இன்னொரு லைஃப் வேணும், இன்னொரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாந்திரிகம் படிக்க வேண்டாம். நீங்கள் சிங்கிளாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் மாந்திரிகம் படிக்கிறீங்கன்னா, நீங்கள் வரப்போகிற பொண்ணுக்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறது பெட்டர். இது ஒன்று இருக்குது. ஏன்னா இன்றைக்கி காசுப்பட்டு எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துருவாங்க. ஆனால் நாளைக்கு நீங்கள் யோசிக்கக்கூடாதுல, இது நம்ம படித்தது வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.